உங்களுடைய நிஜ பேரு இதுதானா? இல்ல சினிமாக்காக இந்த பேர் மாத்தி இல்ல. என் பேரு முல்லை. என் தம்பி பேரு மருதம். ஓ! ஸோ அப்பா தமிழ் வாத்தியார்னால சூப்பர். அந்த மாரி ஒரு பேர் இருந்தது. ஸோ அதையும் கன்டின்யூ பண்ணலாம் அப்டின்ட்டு. ஆமா. ஆரம்பத்துல சின்ன வயசுலலாம் நம்மள கிண்டல் பண்ணுவாங்க. ஓகே. ஆமா. கண்டிப்பா. குறுந்தரிசி அந்த மாரி சம்திங். ஆமா. என் தம்பி அந்த மாதிரி கிண்டல் ம். பண்ணுவாங்க. அப்ப பேர் புடிக்கல. நமக்கு ஒரு வயசு வந்தோனே, ஒரு மெச்சூரிட்டி வந்தோனே, அப்பதான் நமக்கு இந்த நேமான ஒரு யூனிக்னெஸ், அதோட அர்த்தங்கள் புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம், ரைட். எனக்கு என்னோட பெயர் வந்து பிடிக்க ரொம்ப ஆரம்பிச்சுது. புடிச்சது. இது தமிழ் சார்ந்த பேர் அப்டின்ற மாரி ரொம்ப ஆமா. பக்கா. இப்போ நீங்க இப்போ உங்கள வந்து படத்துல பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ஜெனரலா நீங்க யார்? படத்துக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க? உங்க ஆம்பிஷனா என்ன இருந்தது? நான் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி, பிஎட் முடிச்சிருந்தேன். இப்ப டீச்சருக்கு வரணும்னு ஆசை இல்ல. அப்பாக்காக நான் பிஎட் படிச்சேன். எனக்கு அப்ப சின்ன வயசுலன்னா அது ரொம்ப கிரிஞ்சா இருக்குமே. அ சிங்கர் ஆகணும், ஆ. டான்ஸர் ஆகணுங்கிற ஏன்னா நமக்கு வீட்ல டிவி இருக்காது. பக்கத்து வீட்ல நாங்க போய் பார்ப்போம். அப்ப வந்து அவங்க வீட்ல இந்த மானாட, மயிலாட, ம், ம், சூப்பர் சிங்கர் ம். இந்த மாரி தான் நாங்க ரைட். பார்த்துருக்கோம். ஸோ படங்கள அதிகமா பார்க்காதனால, எனக்கு அந்த ஆக்டிங் சைடு ரிலேட்டபிள் தெரியவே தெரியாது. நான் அது ஒரு வேற உலகம் அவங்க எல்லாரும். ஸோ அப்படின்னு நான் நெனச்சுட்டு கரெக்ட். இருந்தேன். அதுவும். இந்த சிங்கர் வந்து ஓகே இதெல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ம். சிங்கர் ஆகலாம் அப்படிலாம் நெனச்சு நானா ஏதாவது பாடிட்டு லூஸ் மாதிரி திரிவேன். டான்ஸர் ஆகணும்னு டான்ஸ் புடிச்சிருந்தது. ரைட். டான்ஸ் ஆடும்போது ஒரு ரிலாக்ஸ், ஒரு ஹாப்பினஸ் எனக்கு ம். கிடைச்சது. ஆனா அப்பாக்கு இது 2மே பிடிக்காது. ஓ! எதுவுமே இது ரிலேட்டபிளா ஸ்ட்ரிக்ட் தான் பிடிக்காது. அப்பா. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ரைட். ஸோ படிக்கணும், நல்லா படிக்கணும். அது வரல எனக்கு கொஞ்சம் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். பட் காலேஜ் அரியர் இல்லாம பாஸ் பண்ணனால அவர் கொஞ்சம் ஹாப்பி. வழக்கம் போல தான் எல்லார் வீட்லயுமே இந்த டிஎம்பிஎஸ்சி ஓ! எக்ஸாம்ஸ் ஓ! அது நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வொர்க் அவுட் ஆகல. வீட்டோட சிச்சுவேஷன்னால நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தேன். என்ஜிஓல ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பிரபலமான சில கம்பெனிஸ் எல்லாம் ஒரு 6 மந்த் ஆர் 1 இயர்ல ஒர்க் பண்ணேன். அப்புறம் அது ஒரு ஆக்சிடென்டலா சினிமாக்குள்ள வந்தேன். பட் அப்பயும் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. அ வேலை இல்லாம நம்மளால இங்க சர்வே பண்ண ம். முடியாதுன்னு. ஆரம்ப கட்டத்துல யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, "சினிமான்னா சினிமா மட்டும் தான் ஃபோக்கஸ்டா இருக்கணும். ம். வேற ம். எந்த வேலையும் பார்க்கக்கூடாது" அப்படின்ட்டாங்க. நான் வேலைய விட்டுட்டு நான் வந்துட்டேன்.